நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுங்களா? புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சுங்களா? ஒரு சின்ன மாற்றம். சினிமா. ஓகே. படம் அருமையா இருக்கு. சிம்பு டான்ஸ் கின்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ புது படம் பார்த்த மாதிரியே இருக்குது. புது படம் பார்த்த மாதிரியே இருக்குங்களா? காமெடியா இருந்துச்சுங்களா? காமெடி அப்பப்போ வருவார்ல. சரி சரிங்களா. ஓகே. சூப்பர். நல்லா இருந்துச்சு படம். நல்ல காமெடி, நல்ல ஹிட் சாங்கு. சண்டே ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ஃபைட் சீன்லாம். அதான் புதுசா பாக்குறீங்களா ப்ரோ? இல்ல ஆல்ரெடி பாத்தீங்களா? ஆல்ரெடி பார்த்தேன். அதெல்லாம் புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா பண்ணியிருந்தார். ஓகே. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? எஸ்டிஆர் எப்படி பண்ணியிருக்காரு ப்ரோ படத்துல? ஒரு நல்லா தான் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு படம். புதுசா பாக்குற மாதிரியே இருந்துச்சுங்களா ப்ரோ? புதுசாக பார்த்து நல்லா இருக்கு. படம் அப்ப தியேட்டர்ல பாத்தீங்களா ப்ரோ? இல்லை அப்போ பார்க்கல. இப்போ தான் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி வந்துட்டேன். இப்பதான் பாக்குறது. வேற சிம்பு படம் ரீ-ரிலீஸ் பண்ணலாம்னு இது பண்ணலாம் ப்ரோ? புரியல. வேற சிம்பு படம் ரீ-ரிலீஸ் பண்ணலாம்னு இது பண்ணலாம். வேற மாநாடு வெந்து தணிந்த காடு ஓகே ப்ரோ. நல்லா இருக்கும். நான் என்ஜாய் பண்ணேன். அடுத்து காமெடி சீன்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்ததுங்களா? சந்தானது நல்லா இருந்துச்சு. சந்தானது சிம்புது நல்லா இருந்துச்சு. சிம்பு அந்த படத்தை ஹேண்ட்ஸமா இருந்தாருங்களா? ரெண்டு கேரக்டர்ல வராரு. ஆமா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர். ஓகேண்ணே. என்ஜாய்மெண்டா இருந்துச்சுங்களா செலிப்ரேஷன்லாம்? என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அவருக்கோசரம் லீவ் போட்டு வந்திருக்கோம் படம் பார்க்கறதுக்கு. ஓகே ஓகே. பார்த்த படம் தான். 8 வருஷம் ஆச்சு. திரும்ப பார்க்க வந்திருக்கேன். மறுபடியும் பாக்குறேன். புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சுங்களா? இல்லை புதுசாக பார்த்த படம் ரசிகரோசம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நான் ரசிகர் இல்லை. சிம் படம் நம்ம பிடிக்கும். சிம்பு தான் பாக்குறீங்க. வேற சிம்பு படம் ரீ-ரிலீஸ் பண்ணலாம்னு இது பண்ணலாமா? நிறைய படம் இருக்குது சிம் படத்தில். அது காமெடி இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா சிம்பு டான்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்ததுங்களா? டான்ஸு எப்பயும் போல் ஆர்ட் டான்ஸ் தான். புது படம் ஓட்டும். அப்புறம் ஒரு கலக்குது. டிஆர் ஃபேனுங்களா நீங்க? டீ அவங்க அப்பா ஃபேன் நான். டிஆர் ஃபேனுங்களா? அப்பா ஃபேன் கண்டிப்பாக. ஓகே ஓகே. நன்றிங்க. தல படம் எப்படி இருந்துச்சு தலை படம் எப்பவுமே சூப்பர் தான். எஸ்டிஆர்னாலே தமிழ்நாட்டில் தனி ஃபேன் பேஸ் அதிகம். படம் சூப்பராக இருக்கு. வேணா போய் பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருக்கு. எப்படி இருந்தது ப்ரோ? சாங் வைப் தான் ப்ரோ. படம் உட்காரவே இல்லைங்களா. எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் தான். ஃபுல்லா டான்ஸ் தான். சிலம்பாட்டம். எஸ்டிஆர்னாலே மாஸ் தான் ப்ரோ. எஸ்டிஆர்னாலே மாதிரி தான். அதே மாதிரி சாங்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது ப்ரோ? சாங்ஸ்ல 5மே அந்த அச்சு இருந்துச்சு ப்ரோ. இவங்க கேளுங்க, 2 பேரும் அனில் ஃபேன்ஸ் ப்ரோ. படம் சூப்பரா இருந்துச்சு. வேற சிம்பு படம் ரீ-ரிலீஸ் பண்ணலாம்னு இது பண்ணலாம். வேற வல்லவன் பண்ணலாம். வல்லவன் விண்ணை தாண்டி வருவாயா. ஓகே. வேற லெவலுக்கு போகுது படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? சிம்பு எப்படி பண்ணியிருக்காருங்க? நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. வரலாற்று மஜாவா இருந்துச்சு ப்ரோ. விரிச்சு மேஞ்சோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சூப்பரா இருந்துச்சு. கன்ஃபார்ம் தான் படத்துக்கு. நேஷனல் அவார்ட் கன்ஃபார்ம் ப்ரோ. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. சிலம்பாட்டம் தான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. யுவன் பிஜிஎம்ல எப்படி இருந்தது ப்ரோ? யுவன் பிஜிஎம் முடிச்சு மேஜிக் இருந்தது. பிஜிஎம் தான். வரலாற்று உள்ள வரல விட்டு ஆட்றவன்னு சொல்லி போயிட்டாரு. ஆசா போட்டாங்க. வேற எஸ்டிஆர் படம் ரிலீஸ் பண்ணலாம்னு இது பண்ணலாம் ப்ரோ. வேற வாளு படம் கட்டாங்க. வாளு சூப்பரா இருக்கு. வாளு ப்ரோ அது ஒண்ணுதான். வல்லவன் ப்ரோ. வல்லவன் சூப்பரா இருக்கு. வல்லவன் சூப்பரா இருக்கு. ஓகே. சிலம்பாட்டம்லாம் சொல்லவா ப்ரோ வேணும்? சீரியஸ்லி ரொம்ப ஒரு மாதிரி மாஸ் மூமெண்ட் தான் அந்த படம் ஃபுல்லா. சும்மா தியேட்டர்ல வந்து பார்த்தோன்னா யாரும் உட்கார கூட இல்லை. ஏன்னா அவ்வளோ செலிப்ரேஷனு. ஏன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பார்த்தோன்னா டைரக்ட் சரவணன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ பார்க்கும்போது அது வழக்கமான டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் டைமில் வந்து பார்த்தோன்னா படம் ஆவரேஜ் அப்படின்னாங்க. ஸோ என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டில் எப்பயுமே சிலம்பாட்டம்க்குலாம் சிறந்த இடம்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னோம். சும்மா ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து செதுக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி காமெடிக்கும் பஞ்சம் இல்லை, கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்கும் பஞ்சம் இல்லை. ஃபைட்டிங் சீன்லாம் வெறித்தனமாக பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸ்டென்ட் மாஸ்டர் யாருன்னு தெரில, சூப்பராக இருக்குது. யுவன் சங்கர் ராஜாலாம் மிரட்டிட்டாரு ப்ரோ. அவருக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா இப்போ புது படத்துக்கு இந்த கமெண்ட்ரி வருதோ இல்லையோ, இந்த ரீ-ரிலீஸ் படத்துக்கு இவர்கிட்ட நல்ல ஒரு கமெண்ட்ரி வந்துகிட்டே இருக்கு. மங்காத்தாவா இருக்கட்டும், மன்மதனா இருக்கட்டும், இப்போ சிலம்பாட்டமா இருக்கட்டும். நான் ப்ரோ எனக்கு வந்து ஆல் டைம் வந்து வெச்சிக்கவா ஒன்று மட்டும் சாங்லாம் ரொம்ப ஃபேவரெட்டு. நலந்தானா, அதுலேயும் வேரிஸ் த பார்ட்டி போட்டாங்க பாருங்க, மொத்த தேட்டரே பிளாஸ்ட் ஆயிருச்சு. அது இன்னும் அந்த பாட்டையே பீட் பண்ணுற அளவு ஒரு ப்ளஸ் என்ன பாட்டுனா, தமிழென்ற நான் ஒரு தமிழண்டா, அந்த பாட்டெலாம் வேற லெவலில் இருந்துச்சு சிலம்பாட்டம் ஒரிஜினல் வெர்ஷனுக்கும் சிலம்பாட்டம் ரீ-ரிலீஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் ப்ரோ? இதில் அவ்வளோ பெருசாக ஒன்றும் எடிட்டிங்லாம் பண்ணல ப்ரோ. அதே பிரிண்ட் தான் அப்படியே விட்ட மாதிரி இருக்குது. எனக்கு எடிட்டிங்லாம் அந்த அளவுக்கு பெருசாக வந்து பண்ண மாதிரிலாம் தெரியல. ஸோ என்ன டிவியில் பார்க்கும்போது ஒரு சில சீன்லாம் வந்து பார்த்தா ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்க முடியாது. அதில் ஒரு சீன்ஸ்லாம் அப்படி இருக்கும். ஸோ இப்போ தேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு.
அதாவது சீன் பை சீன் வந்து அவரை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ப்ரோ அவங்க காம்போலாம் சேர்ந்தாலே வேற லெவலில் தான் ப்ரோ இருக்கும். அதெல்லாம் சும்மாவே சொல்லக்கூடாது. ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த பிஜிஎம்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ அந்த படத்தில். அதுவும் கருணாஸ் கூட அந்த இடத்துலலாம் வந்து ஒரு காமெடி, அவருக்கு கூட சின்ன ரோல் தான், பட் அவரு கூட கிடைக்கிற சீனில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. அஜித் ரெஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். ஐயோ ஆமாம், அந்த சீனை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அந்த பில்லா போஸ்ட்ல வந்தாரு பாருங்க, மொத்த தேட்டருமே எந்திரிச்சுன்னு கத்தாங்க. நீ தலையை பார்த்துருப்ப, இவரு குட்டி தலை அப்படின்ற போதெல்லாம் அந்த சீனு வேற மாதிரி இருக்கும். பிரிச்சு மேஞ்சிருவோம்ல அப்படின்றதா இருக்கட்டும். தன்னோட வயசை விட பெரிய ஹீரோயின் கூட தான் நடிப்பாங்க. இதுல வந்து ரெண்டாவதா ஸ்னேகா கூட நடிச்சிருக்காங்க. அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு ப்ரோ? என்னதான் பெரிய ஆள் கூட நடிச்சிருந்தாலுமே கூட அந்த ஜோடி பொருத்தம்ன்றது நல்லா இருக்கு ப்ரோ அந்த படத்துல. இதுல மச்சான் மச்சான் பாட்டுலாம் வந்து பார்த்தோம்னா, நான் இத்தனை வரைக்கும் நான் டிவியில போட்டா கூட அந்த பாட்டை மாத்திருவேன் நான். ஆனா இது தேட்டர்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி வைப்பா இருந்துச்சு. இளையராஜா சார் எல்லாம் பாடி சூப்பரா இருக்கும். அந்த சாங்கோட அந்த தேட்டர் வைப்பே சூப்பரா இருக்கும். ஏன்னா இது பக்கா தேட்டர் மெட்டீரியல் மூவி ப்ரோ சிலம்பாட்டம்லாம். நீங்க டிவியில பார்த்தா கூட அந்த ஒரு எனர்ஜெட்டிக் கிடைக்காது. இப்போ தேட்டர்ல பார்க்கும்போது ஒரு பக்கா தேட்டர் மெட்டீரியல் மூவி தான் அந்த படம். அது ஃபுல் ஓவர் கமர்ஷியல்ஸாகவும் இருக்கும். அதாவது சிம்பு சாருக்கு இப்படி எடுத்தா கரெக்டா இருக்கும்ன்றத அவர் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாரு. இப்போ 2026க்கு இந்த படத்துக்கான ரிவ்யூனா என்ன பண்ணுவீங்க? அதே தான் ப்ரோ, எனக்கு வந்து 10 out of 8 தருவேன். என்னோட ஃபேனோட பேஸா நான் சொல்றேன். இதே ஜென்ரல் ஆடியன்ஸ் எவ்வளவு கொடுப்பாங்கன்றது எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு நான் வானம் போடா பொடியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறேன். ஸோ அந்த படம்லாம் பார்த்து பண்ணி எனக்கு இந்த படம் நான் இன்னும் பார்க்கல. எஸ்டிஆர் படத்துலயே இது நம்ம ஆளுன்னு அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லை, அந்த படம் நான் இன்னும் பார்க்கல. இந்த வீடியோ யாராவது எந்த ஒரு ப்ரொடியூசராவது டிஸ்ட்ரிபியூட்டராவது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த படத்தெல்லாம் ரீரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா பாதி பேருக்கு அப்படி இது நம்ம ஆளுன்னு ஒரு படம் வந்ததான்றது ஒரு சில பேருக்கு தெரியாது. யா தொட்டி ஜெயா நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க ப்ரோ. தொட்டி ஜெயா இந்த மாதிரி. சிலம்பாட்டம் இல்லாம இப்போ பார்த்துட்டு வந்த ரீல் சிலம்பாட்டம் இல்லாம உங்களுடைய சிம்புவோட ஃபேவரட் மூவினா என்ன மூவி? சிலம்பாட்டம் இல்லாமையா? விண்டேஜ் மூவி. எனக்குலாம் ஆல் டைம் ஃபேவரட் மன்மதன், குத்து, கோவில் இதுதான் ப்ரோ. ஒரு மூவி எனக்கு மன்மதன் தான் ப்ரோ. சரி. நான் மன்மதன் பயிலுவேன். சிம்புவோட சிலம்பாட்டம் ரீரிலீஸ் படம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபன்னியாக ஒன்று சொல்லிடுறேன். இப்போ பார்த்துட்டு வந்து நான் ரீரிலீஸ் படம் என்னதான் இருந்தாலும் சிம்புவோட ஒரிஜினல் வெர்ஷன் சிலம்பாட்டம் மாதிரி வரல. சும்மா ஒரு ஃபன்னிக்காக நான் சொல்கிறேன். 2008 வந்து அந்த படம் ஒரிஜினல் வெர்ஷன் அப்படின்றது ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போ 2026 மறுபடியும் அவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு ஒரு ரீரிலீஸ் படம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சிம்புவோட ரீரிலீஸ் படமே நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம காலத்தை கழிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து லைட்டாக தோணுது. ஏன்னா அரசன் படம் அப்படின்றது போகுதா இல்லையா, ஏதாவது ஒரு அப்டேட் விடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவருடைய பிறந்தநாளும் போச்சு, படத்துடைய அப்டேட் அப்படின்றது வந்து எதுவும் இல்லை அப்படின்றது அது தானு அவர்கள் தான் பார்த்து ஏதாவது பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறேன். சிம்புவும் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு சிம்பு ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் படையல் அப்பப்போ வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, பாவம் அவங்களும். சிலம்பாட்டம் ரீரிலீஸ் பார்க்குறது வந்து உண்மையிலே ஒர்க் ஆகுது. காரணம் ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் ஜோக், சிம்பு விஷயத்தை பற்றி பேசணும். அப்பார்ட் ஃப்ரம் ஜோக்கு விஜய் அஜித் அவங்களுடைய காம்பினேஷனுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு யார் வருவா அப்படின்றத பார்த்தா அது எல்லாத்துமே ஆப்ட் ஆகிறது வந்து சிம்பு அவர்கள் தான். அது வந்து மறுத்து பேசவே முடியாது. அவர் வந்து உடம்பு ஏறி போச்சு, உடம்பு இறக்கிட்டாரு அப்படின்ற கான்ட்ரவர்சி, அந்த கான்ட்ரவர்சியெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு சிம்பு அவர்களுடைய விஷயம் வந்து ஒரு ஒரு விஜய் இல்லை அஜித் அவருடைய மாஸ், அப்புறம் டான்ஸ், அப்புறம் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து எல்லா பிஜிஎம் ஸ்கோர் அப்படின்ற ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் வரும்போது சிம்பு அவர்களுக்கு வந்து 100க்கு வந்து ஒரு பாயிண்ட் கூட குறைச்சலாம் இடம் போடாமல் வந்து படத்தை வந்து மேக் பண்ணிடலாம். பட் அவர் வந்து அந்த விஷயத்தில் வந்து மனசு வைக்கணும். மனசு வச்சு இந்த மாதிரி படங்கள் வந்து கொடுத்தா அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா தேட்டரையும் வந்து ஃபில் பண்ணலாம். ஆடியன்ஸ் அவர்களுக்கு வந்து மறுபடியும் சேருவாங்க. விஜய்க்கும் அஜித்துக்கும் எப்படி ஆடியன்ஸ் அப்படின்றது சேர்ந்தாங்களோ, மினிமம் கேரண்டி அப்படின்றது எப்படி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி சிம்பு அவர்களுக்கும் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கு வந்து சிம்பு வந்து மனசு வச்சு வரிசையாக வந்து படங்கள் பண்ணணும் அப்படின்றது நான் இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஃபைட் சீன்ல எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஃபைட் சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிம்பு வந்து நடுப்புற விடிவிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் உடம்புலாம் ஏற்றி, அப்புறம் வாலு படத்துக்குலாம் உடம்புலாம் ஏற்றலை, உடம்பு ஏறி போச்சு. அதுக்கப்புறம் டான்ஸ் அப்படின்றதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபைட் அப்படின்றதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் விண்டேஜ், இது வந்து சிம்புவோட விண்டேஜ் மூவி அப்படின்றது டான்ஸு ஃபைட்டு அப்படின்றது கொஞ்சம் கூட நம்ம கண்ணை சிமிட்டாமல் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்றது அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் மீல்ஸாக வந்து சிம்பு அவர்கள் வந்து கொடுத்துருப்பாரு. படம் ஃபுல்லாக ஏகேயோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தா அங்கங்கே ஒரு தூவி விட்டுருப்பாரு. ஆமாம், அந்த சீன்ஸ்ல எப்படி இருந்தது? படம் பேர் தான் வந்து சிலம்பாட்டம், பட் ஆனால் படத்தை உள்ளே போய் உட்காந்து பார்த்தா அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பில்லா படத்தோட ரெஃபரன்ஸ் தான் ஃபுல் அண்ட் மேக்கிங்காக இருக்கும். அப்போது அந்த காலகட்டத்தில் 2008 காலகட்டத்தில் அஜித் அவர்களுடைய பில்லா அப்படின்றது மறுபடியும் ரஜினி அவருடைய படம் வந்து ரீமேக் பண்ணி சக்கப்போடு போட்டுச்சு. ஸோ அந்த ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து பண்ணியிருப்பாரு. அந்த வகையில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து ரொம்ப வந்து பக்க பலமாக இருக்கும். இந்த படத்தில் ஒரு 2-3 ரீமேக் சாங்ஸ் கூட போட்டிருப்பாங்க. உங்க ஃபேவரட் சாங்?
என்னோட ஃபேவரட் சாங் இந்த படத்தில் எல்லாமே தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் வச்சிக்கவா நெஞ்சுக்குள்ள அப்படின்ற சாங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படத்துக்கு ராபர்ட் அவர்கள் கொரியோகிராஃப் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுவும் சிம்பு அவர்கள் கூட ராபர்ட் டான்ஸ் மாஸ்டரும் அப்புறம் யுவன் சங்கர் ராஜா இவங்க 3 பேரும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் சேர்ந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஹிட் அப்படின்றது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி எப்படி இருக்குன்றது நம்ம கையில் இல்லை, அது அவங்க கையில் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த அந்த படம் ஃபுல்லா அந்த மேக்கிங்ஸ் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஒரு கமர்ஷியல் மூவி மேக்கிங்ஸ் தான் அந்த படத்துல ஃபுல்லா பண்ணிருக்காங்க. இந்த படம் கமர்ஷியல் மூவி மேக்கிங்னு வரும்போது இந்த படம் பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த படத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து பேசுவாங்க. எங்கன்னா மெர்சல் மெர்சல் படத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கும். டிட்டோ அப்படியே மெர்சல் படத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கும். காரணம் ஏன்னா இந்த 2 படமுமே இதுக்கு முன்னாடி கமல் அவர்கள் நடிச்ச அபூர்வ சகோதரர்கள் அந்த படத்துலேருந்து எடுத்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படின்றது கமர்ஷியல் எலிமெண்ட்னு வந்தாலே ஒரு மூவி இன்னொரு மூவி அப்படின்றது கம்பேரிசன் அப்படின்றது வரதான் செய்யும். பட் இந்த படம் வந்து மெர்சல் படத்தை வந்து இன்னொரு வெர்ஷன் பார்த்த மாதிரி தான் அப்படின்றது இருக்கு. இதே மாதிரி ரீரிலீஸ் பண்ணுறது வந்து எஸ்டிஆர் அவர்களுக்கு ரீரிலீஸ் பண்ணுறது என்னோட ஃபேவரட் வந்து குத்து படம் வந்து ரீரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த படம் பாட்டு ஸ்டார்டிங்லேருந்து அவருடைய டைட்டில் கார்டுலேருந்து எண்டு வரைக்குமே வந்து பிஜிஎம்லாம் வந்து பட்டையை கிளப்பியிருப்பாங்க அந்த படத்தில். ஒரு விஜய்க்கு எப்படி ஒரு கில்லி ரீரிலீஸ் வந்து ஒரு சக்கப்போடு போட்டுச்சோ, மங்காத்தா எப்படி அஜித்துக்கு வந்து ரீரிலீஸ் சக்கப்போடு போட்டுச்சோ, அந்த வகையில் ஒரு டைம் பார்த்து அந்த படத்துக்கான மார்க்கெட்டிங் பண்ணி இறக்குனாங்க அப்படின்னா குத்து ரீரிலீஸ் வந்து கண்டிப்பாக வந்து சக்கப்போடு போடும்.